இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம். ஊழியர்கள் தாக்கப்படுறாங்க, டிராக்ட் கொடுக்க போக முடியல. இந்த சிஎஸ்சிலிருந்து கிராமொழின்னு சொல்லி குறிப்பிட்ட மாதங்கள் போவாங்க, அது பண்ண முடியல. இப்படிலாம் இருக்குதே என்ன அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஜெப வேளையில ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. ஒன்று மட்டும் தெரியுமா, அதே மாதிரி உங்கள் ஊழியத்தில் நிறைய போராட்டங்கள் வருதா, பிரச்சனை வருதா, எதிர்ப்பு வருதா, ஆலயம் கட்ட முடியாத ஊழியம் செய்ய முடியாத ஃபீல்டு. நம்ம ஆண்டன் பிரதர் கூட எங்கே ஊழியத்தை போய் அடி வாங்கிட்டுலாம் வந்தீங்கல்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடி வாங்குறது பாக்கியம். தங்க சிஸ்டரும் எங்கே போய் அடி வாங்கலை, அவங்க திட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஆண்டனி பிரதர் விடுறதில்லை, ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு கிராமத்துமா இறைக்கிறீங்க. சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் வருதுன்னு உடனே இப்போ போன மாதம் எலியாவை குறித்து நம்ம தியானிச்சோம் இல்லையா. இப்படிலாம் வரும்போது நமக்கு வந்தது ஆஸ் அ ஹியூமன் பீயிங், நமக்கு என்ன இது ரத்தம் குதிக்குது, இப்படிலாம் வரணும்னு சொல்லுது. ஆனால் எலியா என்ன பண்ணார் ஞாபகம் இருக்கா? நீங்கள் அநேகராதனால் மறந்துட்டீங்களா? நீங்கள் அநேகராதனால் நீங்க முந்தி எப்பா இந்தியாவில் நீங்க மெஜாரிட்டிப்பா, நீங்க முதல்ல பண்றதெல்லாம் பண்ணுங்கப்பா, நாங்க லேட்டா வர்றோம், சிறப்பா செய்வோம். நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல, ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் செய்ய நம்ம அழைக்கப்பட்டுக்கிறோம். பிசாசை நீங்கள் ஜெயிக்கும் பொழுதுதான் ஊழியத்தை நீங்க சிறப்பாக பண்ண முடியும். அது ஒரு பக்கம். ஆனால் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு பைபிள்ல இருந்து எதிர்பார்த்த ஒரு வேத வசனம், நான் வேத ஆதாரம் இல்லாம நான் எதையுமே சொல்றதில்லை. இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும்பொழுது ஒன்று மட்டும் தெரியுது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம். ஒரு அறிவிலிய சொல்லுங்களேன், ஆதாரம் சொல்லட்டா? அப்போஸ்தலர் 7:17-19 நானே வாசிக்கிறேன், டைம் இல்லை. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டார், உன் சந்ததி எப்படி இருக்கும்? மேல பாரு ஆபிரகாம் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும், கீழே பாரு கடற்கரை மணல் மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட திரளான ஆத்துமாக்களை ஒரு ஜெனரேஷன் இப்படி தருவேன்னு சொன்னாரு. அப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலம். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் சொன்னா உடனே நடக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனால் ப்ராஃபட்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட், தீர்க்க தரிசன நிறைவேறுதல் அப்படின்னு ஒரு காரியம் உண்டு. ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்த பின்பு அதற்கு கான்ட்ரவர்சி, எனக்கு டெட் அகைன்ஸ்டா நடக்கும். யோசேப்புக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு எல்லாருக்கும் தெரியும். என்ன நடந்தது? நீ மேல இருப்பப்பா, எல்லாரும் வணங்குவான். கடைசியில வந்து குழியில போட்டாங்க. ஆனா அந்த ப்ராசஸ் பீரியட், 17 வயசுல சொப்பனம் கண்டாரு யோசேப்பு, 30 வயசுல ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஆண்டவர் புடமிடுவாரு, எல்லாமே எதிர்மறையா இருக்கும். அந்த வேளையில விசுவாசத்தை சோர்ந்து போகிற காரியங்கள் வரும். ஆண்டவர் இப்படி சொன்னாரு, எனக்கு இப்படி நடக்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் வரும். அதே மாதிரி தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு கிறிஸ்டி வீட்டில் விவாசி பாருங்க, டேவிட் கிறிஸ்டி வீட்டில் விவாசி பாருங்க. தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு. ராஜாவாக அனாயிண்டிங் பண்ணனா என்ன செய்யணும்? அரியணையில உட்காந்து ஆர்டினேஷன் கொடுக்கணும். என்ன ஆச்சுது? பைத்தியம் பிடிச்ச மாதிரி விலகி ஓடினாரு, நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? யாரு? பொண்ணு கொடுத்த மாமனே போட்டு தள்ளுறதுக்கு தேடினான் இல்லையா? கடைசியில் அதுல இன்னொரு காரியம் பாருங்க, பைத்தியம் மாதிரி வாயிலே நுரைய விட்டுக்கிட்டு அப்படி இருக்காரு. ஐயா, ஆண்டவர் சொன்னாரு நீ சிங்காசனத்தை உட்காருவ, நீ ராஜாவா அரியணையில உட்காந்து ஆளுகை செய்வேன்னு சொன்னாரு. ஆனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதே, உயிருக்கு பயந்து ஓடுறேன்னு. இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் நடக்கும். இது தீர்க்க தரிசன நிறைவேற, ப்ராஃபட்டிக் ஃபுல்ஃபில்மென்ட் என்ற ஒரு காரியம். இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. அப்போ இந்த 2 ஃப்ளோருக்கு 7 அடி. இது 25 ஃப்ளோருக்குன்னா எவ்வளோ போடணும்? நாம் ஒன்றும் சிவிலில் பெரிய மேதை கிடையாது, சும்மா ஒரு தோராயமாக சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ பாம்பேலாம் பாருங்க, சிங்கிள் ஃப்ளோர் டபுள் ஃப்ளோர் இதெல்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் 25 64 மாடி பில்டிங் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். 25 மாடி வரணும். அப்போ 25 மாடி வரணும்னா அஸ்திவாரம் 7 அடி போட்டால் போதுமா? ஒரு 50 100 கிட்ட வேணும் இல்லையா? சொல்லுங்க. இப்போ திடீர்னு இந்த இதில் ஆண்டவர் நம்ம பாஸ்டர் ஜேம்ஸ் ஒரு அற்புதம் பண்ணி இந்த சிங்கிள் ஃப்ளோரை ஒரு 10 ஃப்ளோரா ஏத்துறாருங்களேன், அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல இது இடிக்கணும், அதான் பிரச்சனை. இப்படி வச்சு மேலே கட்ட முடியாது. மேலே 8 ஃப்ளோர் கட்டினா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறது? இந்த ஃப்ளோரை இடிக்க வேண்டும். இடிக்கும் போது இங்குள்ள ஜாமான் எங்கே வரும்?
சொல்ல போனா சேஃப் இல்லாத ஒரு வெயில்ல போடணும், ரோட்ல கொஞ்சம் கல்லள்ளி போடணும், மண்ணள்ளி போடணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அப்படிதான். அப்போ அந்த 8 அஸ்திபாரம் போட்டு மேல ஒரு 25 ஃப்ளோர் அல்லது ஒரு 10 ஃப்ளோர் கட்டுற வரைக்கும் ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். இருந்த இதுவும் குறைஞ்சிரும். என்னப்பா இதாவது நம்ம சுகமா இருந்திருக்கலாமா, கம்ஃபர்டபுளா இருந்தோமே, இப்போ எங்களுக்கு சேர் வைக்க இடம் இல்லை, சோஃபா வைக்க இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். அப்போ இப்படி இருந்த ஊழியமும் இழந்து நம்பிக்கையற்ற நிலை, எதிர்ப்புகள், ஊழியமே பண்ண முடியாத நிலையில ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நிறைவேற போகிறது. அந்த வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? ஆக்ஸ் 7:17 மட்டும் வாசிங்களா. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. கவனிங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபம். அது கீழே அண்டர்லைன் திஸ் வேர்ட். அப்புறம் யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். ஐயா, அந்த சமீபிக்கிற வரைக்கும் சேஃபா இருந்தாங்க. அது வரைக்கும் நல்லாவே இருந்தது. ஏன்னா இவங்க தலைவர் முற்பிதா ஜோசப் இருந்தாரு, ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்தாரு, பொசிஷன்ல இருந்தாரு, அவரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இருந்தாங்க, சேஃபா இருந்துச்சு. ஆனால் அந்த கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலங்கள் வந்த பொழுது வேறொரு ராஜா வந்து விட்டான். வந்து 19, அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். இன்னைக்கு நடக்கா இல்லையா? வஞ்சனை நடக்கிறானே இல்லையா? சரி, அது முடியுது, உபத்திரப்படுத்துறான். அப்போ ஏன் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள்? வாக்குத்தத்தம் நிறைவேற காலங்கள் நெருங்கிவிட்டது. ஏன் ஜனங்கள் ஓத்தரப்படுகிறார்கள்? வாக்குத்தத்தம் நிறைவேற காலங்கள் வந்துவிட்டது. ஏன் ஆலய கட்டுகிற அனுமதி மறுக்கப்படுகிறது? கர்த்தர் இந்தியா தேசத்தை குறித்து சொன்ன வாக்குத்தத்தம் எழுப்புதல் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, பிசாசு தன்னுடைய முழு ஃபோர்ஸோட இந்தியாவில் நோக்கி வர்றான்னா இந்தியா தேசத்திற்கு கர்த்தர் வாக்கு பண்ணின காலம் சமீபித்து விட்டது. உங்க ஊழியத்துல போராட்டமா நடத்த முடியலையா? இதுவரைக்கும் நல்லா இருந்தவங்க எல்லாம் எதிராக இருக்கிறாங்களா? ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலம் சமீபித்து விட்டது. பக்கத்துல சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலங்கள் வந்து விட்டது. அப்ப சஞ்சலமா இருக்கணுமா, சமாதானமா இருக்கணுமா? சஞ்சலத்தை தூக்கி போட்டுட்டு சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அல்லேலூயா. அதே மாதிரி ஆதியாகமத்துல பாருங்க, ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த வேளையில 12 வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளிலும் அவனை முடியும். ஐயா, இன்னைக்கு இந்தியாவில் ஊழியக்காரங்க திகில்ல இருக்கிறாங்க. நாங்க எப்படி ஊழியம் பண்றது? சுவிசேஷர்கள் நாங்க எப்படி ஊழியம் பண்றது? எதிர்ப்பு வருத, இப்படிலாம் திகில்ல இருக்கிறாங்க. அதே போல காரிருள் இந்திய தேசத்தை மூடிக்கொண்டது. அதுக்கப்புறம் 17 வசனம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்தது, எல்லாமே எதிராக மாறிச்சு. அப்புறம் காரிருள் உண்டானது. அதிலே அந்த உடன்படிக்கை, இப்ப அதை குறித்து கவர்னன் குறித்து பேச டைம் இல்லை. என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு விலங்கு, மாடு, ஆடு, அதை 2ஆக வெட்டுவார்கள். இப்படி இல்லை, மேல இருந்து கீழே வரைக்கும் 2ஆ வெட்டி ஒரு பகுதி இந்த பக்கம் இருக்கும், ஒரு பகுதி இந்த பக்கம் போட்டுட்டு, யார் 2 பேர் உடன்படிக்கை வந்து அக்ரிமெண்ட் இல்லை, ஒப்பந்தம். உடன்படிக்கை என்பது ஒப்பந்தத்தை விட மேலானது. இப்போ இந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்யணும், ஒப்பந்தம். ஒரு லேண்ட் விற்கிறாங்க, வாங்குறாங்க, அது வந்து ஒப்பந்தம், அக்ரிமெண்ட். பட் கவர்னன்ட் இதை விட ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு காரியம். அப்போ 2 பேர் உடன்படிக்கை பண்றவங்க அந்த 2 துண்டங்களின் நடுவே நடந்து போக வேண்டும். உடன்படிக்கை யார் மீறுறாங்களோ அவங்க அந்த விலங்கை மாதிரி 2ஆக துண்டித்து போடப்பட வேண்டும். இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பண்றாரு, உன்னை அப்படிலாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணும்போது என்ன பண்ணணும்? அந்த விலங்கு நடுவுல கர்த்தரும் போகணும், ஆபிரகாம் போகணும். ஆனா கர்த்தருக்கு தெரியும், ஆபிரகாம் சந்ததி அந்த உடன்படிக்கையே கண்டிப்பா அதை, அதாவது கவர்னன்ட் மேக்கிங், கவர்னன்ட் கீப்பிங், கவர்னன்ட் வயலேஷன் சொல்லுவாங்க, கண்டிப்பா அதை கடைபிடிக்க முடியாது. அப்படின்னு என்ன ஆகும்? ஆபிரகாம 2 துண்டா வெட்டணும் அப்படி சொல்லிட்டு ஆபிரகாம தூங்க பண்ணிட்டாரு. சில வேளையில் அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு, இதுல வந்து என்ன போச்சுது?
கர்த்தரே அதில் நடந்து கடந்து போகிறார். அவரே தான் உடன்படிக்கை பண்ணாரு. அந்த உடன்படிக்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி விட்டார்கள். அதற்காக அந்த உடன்படிக்கையில நடுவுல போனது யாரு? இயேசு போனாரு. இயேசுவை ரெண்டா பிளந்தாச்சு. அதான் இயேசுனுடைய மரணம். அது ஒரு வேற சப்ஜெக்ட், இப்ப நம்ம உள்ள டச் பண்ணல, டைம் இல்லை நமக்கு. அதுல பாருங்க, கடந்து போகும்போது புகையிற சூளை, ஏற்கனவே சூரியன் அஸ்தமித்து விட்டது, காரிருள் வந்து விட்டது. சூளை, இந்த புகையிற சூளைனா செங்கல் சூளை, அதுல வந்து புகை வரும். சில ஏரல் பக்கம்லாம் சூளை இருக்குது. ஏற்கனவே இருட்டு, ஆனா இதுல சூளை இப்போ வந்து புகை வருகிறது. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, அதுல இயேசு போனார். கடந்து போற அக்கினி ஜுவாலை. உங்க ஊழியத்துல எதிரா இருக்கு, போராட்டம் இருக்கு, நம்பிக்கை இல்லை, இருள் இருக்குது, எதுவுமே நாங்க பண்ண முடியாது, குரோத்தே இல்லை, அப்படிலாம் இருக்கிறீங்களா? ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. அழைத்த இயேசு அக்கினி ஜுவாலையாக உங்களோட வருகிறார். இருட்டில் போகும்போது நம்ம வெளிச்சத்துக்கு ஒரு டார்ச் வைக்கிறோம் இல்லையா? அந்த காலத்தில் நீல டார்ச் உண்டு, இப்போ எல்லாம் மொபைல்லே டார்ச் இருக்குதுல்ல. அதே போல அக்கினி ஜுவாலையாக இயேசு கடந்து போனார். ஓகே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறீர்களா? எனக்கு நம்பிக்கையற்ற நிலையில இருக்கலாம். ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தால், இதை நீங்க இங்கே இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது வெளியே கேட்டுக்கொண்டவர்களா இருக்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறத அறிந்து தான் சொல்றாரு. இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். யோவான் 14:18 அது இப்படி சொல்லிருது, நான் உங்களை திக்கற்றவனாக விடேன். எல்லாரும் சொல்லுங்களேன், இயேசு என்னை திக்கற்றவனாக விட மாட்டார். ஆண்டவர் இந்த வார்த்தையை, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை எடுத்துக்கிடுங்க. ஐ வில் நாட் லீவ் யூ அஸ் ஆர்ஃபன்ஸ். அதாவது தமிழ்ல திக்கற்றவர் இருக்குது, அனாதைகள் அப்படிங்கிறதுல தான் இங்கிலீஷ்ல இருக்குது. கம்ஃபர்ட்லெஸ், எனக்கு அது விளக்க டைம் இல்லை. ஆறுதல் இல்லாமல் இருக்கிறத பறிகொடுத்தவர்கள், இழந்தவர்கள், உதவியற்ற நிலையில இருக்கு. பறிகொடுத்தவனா விட மாட்டேன். ஊழியத்துக்கு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? பறிகொடுத்த நிலையில விட மாட்டேன், உதவி இல்லாத நிலையில விட மாட்டேன், எல்லாம் இழந்த நிலையில விட மாட்டேன், ஆறுதல் இல்லாத நிலையில விட மாட்டேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். கர்த்தர் உங்களை ஒரு நாள் திக்கற்றவரை விட, தனியா விட மாட்டார், ஆனதையா விடவே மாட்டார். எதுக்காக தெரியுமா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுனால. இயேசு தம்முடைய சீடர்கள் சொன்னார், யோவான் 15:16 இப்படி பார்க்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை அன்பு தேவ ஊழியர்களே, நீங்கள் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நெஞ்சில கை வீசி சொல்லுங்க, இயேசு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால உங்களை திக்கிறவர் விட மாட்டாரு. நீங்க சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எல்லாம் நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு சாதாரண ஆளு, ஏன்னா அப்படிதான் போதிச்சுட்டாங்க, நான் சாதாரணது, ஒண்ணுக்கே ஆளு, பிரயோஜனம் இல்லை, அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? அண்ட சராசரங்களை படைத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நேரம் சமையல் பண்ற இந்த வெண்டிக்காவை உடைச்சு பார்த்து வாங்குறோம், முருங்கைக்காவை திருக்கி பார்த்து, அதான் முறுக்கி பார்த்து. ஒரு நேரம் சாப்பிட்ற வெண்டைக்காயும் முருங்கைக்காயும் இவ்வளவு டெஸ்ட் பண்ணி வாங்கும்போது, கர்த்தர் உங்களை உன்னத ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, அவரோட பிரதிநிதியாக அழைச்சிருக்கிறாரு. உங்களை ஒண்ணுமே தெரியாமையாம அழைச்சாரு. ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம், ஏதோ இந்த வழிபோக்கில் நாம போன மாதிரியும், வேற வழியே இல்லாம ஆண்டவர் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு நீ ஊழியம் பண்ணு, நீ உங்களுக்கு கெஞ்சின மாதிரி, அப்படிலாம் இல்லை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் அப்படி கைவி சொல்லுங்களா, ஐ எம் எ சோசன் வெசல். சோசன்னா தெரிந்து கொள்ற வெசல்லாம் பாத்துறோம். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு விடுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. யார் தெரிந்து கொண்டா? உலகத்தை படைச்ச கர்த்தரே உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். சாதாரண ஆள் இல்லம்மா. கடைக்காரன்ட்ட நாம ஏமாந்துடலாம். ஆப்பிள் பழம்லாம் என்னென்னமோ இந்த அழகா என்னது கழுவி எண்ணெய் போட்டு வேக்ஸ் எல்லாம் போடுவாங்களா? ஆமா, போட்டு ஏமாத்திடுறான். ஆனா ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அதனால தைரியமா நீங்க என்ன சொல்லலாம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. உங்களை பற்றி தெரியாம அழைக்கல, உங்களை பற்றி இயேசுடார் ஒரு தெரியும். 1 கொரிந்தியர் 1 அத்தியாயத்துல 1 சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தினாலே நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்க. நீங்க ஆசைப்பட்டதுனால வரல, தேவன் உங்களை மேல ஆசைப்பட்டதுனால வந்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஆசைப்பட்டதுனால இல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்க. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நீங்க பிறந்தது கூட தேவ சித்தம். தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோம், எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணாங்க, நாங்க பிள்ளை பத்தோம், அப்படிலாம் இல்லை. யோவான் 1:13 சொல்லிடுதுல, எனக்கு அது வாசிக்க டைம்ல, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாவது
புருஷனோட சித்தத்திலே பிறவல். உங்க அப்பா அம்மா சித்தத்துல நீங்க பிறக்கல, உங்க அப்பா அம்மா சித்தத்துல பிறக்கல, நம்ம பரலோக அப்பாவோட சித்தத்தின்படி நீங்கள் பிறந்தீர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆசைப்பட்டு பிறக்கல, உங்க அப்பா அம்மா ஆசைப்படல பிறக்கல, பரலோக பிதா ஹெவன்லி ஃபாதர் ஆசைப்பட்டதுனால நீங்க பிறந்தீங்க. ஹல்லேலூயா. நான் சும்மா அடிச்சு விடலம்மா. பைபிள்ல நேற்று ஃபுல்லா முன்னாடி ஜெபத்துல உட்காந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை வேத அடிப்படையில நான் சொல்லுகிறேன். ஓகேயா? உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கா இல்லையா? உலகம் சொல்லுது நீ பொழைப்புக்காக ஊழியம் பண்ற. இல்ல, நீங்க பிழைப்புக்காக ஊழியம் இல்லை, அழைப்பினால ஊழியம் செய்கிறீர்கள். அன்பு தெய்வ ஊழியர்களே, நீங்க பொழைப்புக்காக வைத்து பொழைப்புக்காக இல்ல, தேவனுடைய விலையேற பெற்ற அழைப்பினால ஊழியம் செய்யறீங்க. கர்த்தர் குனிய பண்ணுபவர் அல்ல, தலை நிமிர பண்ணுபவர். உலகத்துல உள்ளவங்களை தலை குனிய பண்ணுவான், என் பிள்ளைகளை நான் தலை நிமிர பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, நீ நாங்கள் கடந்து போகும்படி நீ குனிஞ்சிக்க, உன் முதுகுல மிதிச்சிட்டு போறேன்னு சொல்றதெல்லாம் சாபம். அப்படிப்பட்ட காலங்கள் முடிந்து விட்டது. நாங்கள் அநேகருக்கு எங்க முதுவை கொடுக்க மாட்டோம், தலை நிமிர்ந்து நிற்போம், தேவனுடைய அழைப்பை பெற்ற ஊழியக்காரர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதே போல எபிரேயர் 3:1 சொல்லுது, எப்படி இருக்க? பரம அழைப்பு. உங்களுக்கு அழைப்பு கொடுத்தது யாரு? உங்க பாஸ்டரு, அவங்க இவங்க அப்படிலாம் இல்ல. பரலோகமே உங்களை அழைத்தது. உங்கள் மேல் உள்ளது பரம அழைப்பு. எல்லாரும் சொல்லுங்களேன், என் மேல் உள்ளது பரம அழைப்பு, ஹெவன்லி காலிங். அதுக்கப்புறம் பரிசுத்த சகோதரரே. இனிமே என்ன பண்ண போறோம்? உங்க பேருக்கு முன்னால செயின்ட் போட்டுருங்க. புரியலையா? பாஸ்டர் ஆண்டனின்னு போடுறீங்களா? என்ன செயின்ட் ஆண்டனி. இப்ப இந்த செயின்ட் மேரி, செயின்ட் ஜான்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல. சில ஊழியத்துல நாமளே சோர்ந்து போவோம், அங்க அடிச்சு மிதிச்சு குனி, ஐயோ இந்த கரும்பு சாறு புனிய வச்சு ஏண்டா அந்த கூடுகைக்கு போகணும். அப்படி இல்லை, அடுத்த மாசத்துல இந்த கூடுகை என்னைக்கு வரும் நீங்க கேட்டுட்டு வரணும். 30 நாள் நீங்க அடிபட்டு சோர்ந்து இருக்கிறீங்களா, ஒரு நாள் உங்களை தூக்கி விட்டு இந்த பலத்துல நீங்க எலியா 40 நாள் ஓடணும் மாதிரி அடுத்த 30 நாள் ஊழியத்துல ஓடணும். ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியையின்படி. சிலர் சொல்லுவாங்க, நான் பக்தி உள்ள குடும்பத்துல பிறந்தேன், ஆண்டவர் ரட்சித்தாரு. இல்லம்மா, நான் சின்ன வயசுலயே ஒழுக்கமா வளர்ந்தேன். இல்லம்மா, சின்ன வயசுல இருந்து ஒழுங்கீனமா வளர்ந்தாலும் அவருடைய கிருபை. இப்ப நீங்க ஊழியத்துக்கு வந்தது நீங்க ஆசைப்பட்டதுனாலயா, பரலோகம் ஆசைப்பட்டதுனாலயா? உங்க தீர்மானமா, அவர் தீர்மானமா? பரலோக தீர்மானம். அப்போ உங்க மேல உள்ள அழைப்பு சாதா அழைப்பு இல்ல, பரலோக அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. அப்போ என் வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் போராட்டம், ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை சொல்றீங்களா? ஒன்னு சொல்லட்டுமா? உங்கள் தாயின் வயிற்றிலே கருவறையில் நீங்கள் உற்பத்தியானது முதல் நீங்கள் கல்லறைக்கு போகும் வரை உங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் அவருடைய பரிபூரண சித்தம். அல்லேலூயா. அதுல பாருங்க, அவருடைய தீர்மானத்தின்படி ஒரு சிலவா சகலமா? பெண்ணை வச்சு முடிஞ்சதுல வட்டம் போடுங்க. சகலமும். இப்ப சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்கு. அதாவது ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் சொல்லுது, உறுதியான நம்பிக்கை அதுல வேணும். என் வாழ்க்கையில இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது அப்படி சொல்லாதீங்க. உங்க அப்பா அம்மாவோட, உங்க கணவரோட, உங்க மனைவியோட, உங்க பெற்றோரோட, உங்க பிள்ளைகளோட அதிகமான ஆழமான கரிசனை உள்ளவர் தேவன். காசஸ் ஆல் திங்ஸ், அதாவது எல்லாம் சேர்ந்து, ஆல் திங்ஸ் டு ஒர்க் டுகெதர், எல்லாம் சேர்ந்து தான். இப்ப இந்த வலையை அப்படிதானே, இந்த கயிறு வச்சு இப்படி கட்டுவாங்கல்ல, ஏதாவது ஒரு பக்கம் விட்டுச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையில உங்க தாய் வயிற்றுல கருவறையில ஒரு கருவா உருவானதுல இருந்து, பிறந்தது இருந்து 1ஆம் வயசு 2ஆம் வயசு இது வரைக்கும், கல்லறைக்கு போற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நன்மையாக மாறும். அல்லேலூயா. அதனால என்ன நடந்தாலும் நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு பாடிக்கிட்டே இருங்க, கர்த்தர் நடத்துவார். ரோமர் 8:29 பாருங்க. அழைக்கிறது சும்மா அழைக்கல, ரோட்ல யாரோ பார்த்து நீ வா அப்படிலாம் அழைக்கல. தேவன் எவர்களை முன், இப்ப நம்ம இன்விடேஷன் அழைப்போம், ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அல்ல சர்ச் டெடிகேஷன், யாரெல்லாம் கூப்பிடும்? நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை பயன்படுத்தினவங்க, நமக்கு ஸ்பான்சர் கூப்பிடுவோம். திருமணத்துக்குன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வந்தவங்க, நமக்கு அவங்க வீட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணவங்க, இப்படிப்பட்ட காரியங்களை கூடும். அதே மாதிரி தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ,
இந்த அறிந்தாரோங்கிறது என்ன தெரியுமா? எரேமியா 1:5 இருக்கு. நான் முன்னாடி சொல்லிக்க பாருங்க, டைம் இல்லை. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உன்னை அறிந்தேன். அந்த அறிந்தேன்னா தெரியும், எனக்கு அவர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அது ஜஸ்ட் நோ, அப்படி கிடையாது. OADA, யாடா, எபிரேய பாஷையில. யாடான்னா என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான், கருத்தரித்தார்கள். அதே மாதிரி ஒரு கணவனுக்கும் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கத்தை குறிக்கிறது. A to Z எனக்கு தெரியும். அப்போ நீங்க கருவில் இருக்கும் பொழுதே உங்களை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும். சில வேளையில சின்ன சின்ன காரியம் பார்த்து சோர்ந்துரும்ல, அதுவும் அவருக்கு தெரியும். அதே போல அந்த 1:5 பாருங்க, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை எப்ப பரிசுத்தம். சில சொல்லுவாங்க, நான் பாவத்தில் இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன், கர்த்தர் என்னை சந்தித்தார், பரிசுத்தம். இல்ல, நீங்க கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணிட்டார். அந்த குழந்தை பிறந்தோடனே நர்ஸ் வந்து கழுவாங்கல்ல, அப்பதான் அந்த குழந்தை வந்து சுத்திகரிப்புன்னு நினைக்காதீங்க. நீங்க தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உங்களை தெரியும். நீங்க குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்களை பரிசுத்தம் பண்ணி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ரட்சிக்கப்பட்டவர் தான் பரிசுத்தம், ஊழியத்துல வந்தவர் தான் பரிசுத்தம் இல்ல. நீங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே அழுக்கற கர்த்தர் உங்களை கழுவி சுத்திகரித்து விட்டார். அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணிங்கிறதுக்கு நாம வந்து அந்த சுத்திகரிப்பு இது மட்டும் தான் எடுக்கிறோம். ஆனா எபிரேய பாஷையில் இருந்தீங்கன்னா செட் அபார்ட், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஃபார் காட்ஸ் பர்பஸ். கான்சக்ரேட்னா அதாவது வேறு பிரிக்கிறது, ஃபார் காட்ஸ் பர்பஸ், ஃபார் காட்ஸ் கிங்டம், டு டு ஃபார் காட்ஸ் மினிஸ்ட்ரி. நீங்க பிறந்த உடனே உங்களை பரிசுத்தம் பண்ணி வேறு பிரித்து விட்டார், டெடிகேட், அர்ப்பணிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்களேன், ஜெரமியா 1:5 கொஞ்சம் வேகமா வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். உருவாக்கும் முன்னையா கர்த்தர் தான் உங்களை உருவாக்கினாரு. நீங்க எப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும், இப்படி அழகா பார்த்து 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 உருவாக்கி இருக்காரு. ஜாதிகள் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து நேஷன்ஸ். கர்த்தர் அநேகரை தேசங்களுக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை தேசங்களுக்கு ஊழியத்திற்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கார். ஆலோசனை கொடுத்துருக்காரு, கட்டளையா? ஆண்டவர் கட்டளை கொடுத்தா எவன் ஏன் மீற முடியும்? யாராவது தவிர்க்க முடியுமா? சரி, எப்போ தீர்க்கதரிசியா கட்டளையிட்டாரு சொல்லுங்க. நான் அந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேகமா போவோம். எப்ப தீர்க்கதரிசி அவரு? இன்னைக்கு சிலர் சொல்றாங்க தீர்க்கதரிசனா தீர்க்கதரிசி. யாரையா உங்களுக்கு சொன்னது? பிரசங்கம் பண்ண தெரிஞ்சா தீர்க்கதரிசி. அப்படிலாம் கிடையாதுயா, தெளிவா சொல்லுவேன். சில குருடங்க வேணா சொல்லுவாங்க, வேத அறிவில்லாதவங்க சொல்லுவாங்க தீர்க்க தரிசனம் சொல்ல தெரிஞ்சதான் தீர்க்கதரிசி. அப்படி பைபிள்ல கிடையாது. தீர்க்கதரிசி இருந்ததுனால் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே மாதிரி பிரசங்கம் பண்ண தெரிஞ்சதுனால ஊழியக்காரன் கிடையாது, ஊழியக்காரன் இருந்ததுனால பிரசங்கம் பண்ணா. எரேமியா வந்து தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. எரேமியா என்ன சொன்னாரு? ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது. சின்ன பிள்ளை சொன்னாரா? ஹலோ, அப்போ பேச தெரியாதவனே கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாரா? சின்ன பிள்ளையில சொல்லுவாரா இல்லையா? அதாவது ஒன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க டாக்டருக்கு படிக்கணும்னா ஐ திங்க் 4 வருஷம் இதுல படிக்கணும், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஇ எப்படி, அப்புறம் 1 வருஷம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும் இல்லையா? அந்த 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதான், பாஸ் ஆனதான் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்னு சொல்லி நமக்கு கிராஜுவேஷன் தருவாங்க. ஆண்டவர் என்னோட ஸ்டைல் என்ன தெரியுமா? ஒன்று தெளிவாக புரிஞ்சுடுங்க. நீங்க பிறக்கும் போதே உங்களுக்கு பட்டத்தை கொடுத்துருவாரு. உலகத்தில் படிச்சு முடிச்சு பாஸ் ஆனா பட்டம், டாக்டரு, நர்ஸு, ஆடிட்டரு, இன்ஜினியர், வாட் எவர் இட் மே பி. ஆனா ஆண்டவருடைய ஸ்டைல் பிப்ளிக்கல பார்த்தோம்னா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பாஸ்டர்னு கொடுத்துருவாரு, எவாஞ்சலிஸ்ட்னு கொடுத்துருவாரு, டீச்சர்னு கொடுத்துருவாரு, ப்ராஃபட்னு கொடுத்துருவாரு, அப்போஸ்தலன் கொடுத்துருவாரு. கொடுத்து அதற்கு பின்பு உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னெல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்னார், என்னன்னு நம்ப முடியல. ஒரு 35 வருஷம் முன்னால, 92 ஆண்டுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு பேசவே தெரியாத, உண்மையான சொந்தத்தை பேச தெரியாது, முன்னாடி வந்தாலே கிடுகிடுன்னு ஆடிரும்.
சரியா எனக்கு யார்கிட்டையும் நான் ஸ்டேஜுக்கே நான் வரமாட்டேன், நான் எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு பேச தெரியாதவன்டா எனக்கு வேணும், பேச தெரிஞ்ச அவன் திறமையில பேசிடுவான், பேச தெரியாதவன் என் சமூகத்துல விழுந்து கிடப்பான், நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் பேசுவான்னு சொல்லி. அப்போ பேச தெரியாத என்ன அழைச்சி பேச வைக்காரு. இன்னொன்னு சொல்றேன், நான் ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு சில ஆண்டவர் சொல்ல விரும்புற காரியங்கள் சொல்றேன். எரேமியா பேச தெரியாதுன்னு சொன்னார் இல்லையா? எத்தனை அதிகாரம் எழுதினாரு? ஐயா எனக்கு குழந்தை பேச தெரியாதுன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ 52 வாரம் உங்களுக்கு ஊழியத்தை தருவாரியா. 52 வாரம் 52 சாப்டர் எழுதி முடிச்சிட்டாரு. யாரு? எனக்கு பேச தெரியாது குழந்தை. ஆண்டவர் பவுல். நீங்க நினைக்கலாம் எரேமியா ஒரு தெய்வ ஊழியக்காரனா வளர்ந்தாரு, அவரை தாயின் கர்ப்பத்துல தெரிந்து கொண்டாரு, ஆனால் சின்ன வயசுலயே வாழ்க்கையை கெடுத்துட்டேனே. என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாரா அப்படின்னா கலாத்தியர் 1:15 பவுல் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து கிருபையினால் அழைத்த தேவன். ஹல்லேலூயா. என்னுடைய 26 வயசு வரை இஷ்டம் போல வாழ்ந்தேன், அடிதடி போலீஸ் கேஸ் இப்படிதான் அலைஞ்சேன். ஆனா வேதம் என்ன சொல்லுது? தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை வேறு பிரிச்சு அழைச்சிருக்கிறாரு. அப்ப ஏன் அவ்வளவு போராட்டம்? இவ்வளவு அழைப்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு போராட்டம். ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு சாதா அழைப்புன்னா சாதா போராட்டம், உன்னத அழைப்புன்னா உன்னத போராட்டம், சிறிய ஊழியன்னா சிறிய போராட்டம், சிறிய பிசாசு வரும், பெரிய ஊழியன்னா பெரிய போராட்டம். லூசிபரை ஏத்தாப்புல வந்து நிற்பான். ஹல்லேலூயா. சரி, ரோமர் 8:30 கொஞ்சம் வேகமா போவோம். அப்போ எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறாரு. எவர்கள் அழைத்தார் அவர்களை நீதிமன்றம். எவர்களை நீதிமன்றம் அவர்களை உங்களை முன்னறிந்து அழைத்து நீதிமன்றங்களாக்கி மைமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. மைமைப்படுத்துவாரா மைமைப்படுத்தி இருக்கிறாரா? சொல்லுங்க. என்னை கர்த்தர் மைமைப்படுத்தி இருக்கிறார். என்ன இப்படிலாம் அழைப்புன்னு சொல்றீங்களே? அதாவது சில காரியங்களை நான் எப்படி நடக்கணுங்கிறத சொன்னேன், அது இப்போ நான் டைம்ல தான் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ரோமர் 11:23 இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய இங்கிலீஷ்ல போடு ஆம்பிளிஃபைட், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும், அதுக்கு இங்கிலீஷ்ல பாருங்க, for the gifts of the calling of the God are irrevocable, for he does not withdraw what he has given. உங்களுக்கு கொடுத்ததை அவர் ஒரு நாளும் புடுங்க மாட்டார். நீங்க சில காரியம் சின்ன சின்ன தப்பு பண்ணினாலும் உடனே இந்த சின்ன பிள்ளைகள் பண்ணல, நான் உனக்கு அன்னைக்கு பென்சு தந்தல, நீ என்னைக்கு கடிச்சிட்டு அதை குடுன்னு சொல்லி புடிக்கிட்டு போகும்போருங்க, அந்த மாதிரி ஆண்டவர் செய்யவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் அது சரியான மொழி, தமிழை விட அது கொஞ்சம் கிளியர் ஆம்பிளிஃபைல போட்டிருக்கப்பா. he does not withdraw. உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்க சரியில்லை, ஜெபத்துல குறைவுபட்டீங்க, சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு உடனே ஒரு நாளும் புடுங்க மாட்டார். nor does he change his mind about those who whom, அதாவது மனசு மாற மாட்டார். இவனை போய் நான் ஊழியத்துக்கு கொடுத்தேனே, உதவாக்கிற இவனை நம்பி நான் சபையை கொடுத்தேனே, அப்படிலாம் மனசு மாற மாட்டாரியா. நீங்க மனம் மாறுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தார். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே தெரிந்தன என்னது, கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுவோம் எல்லாம் அவருக்கு தெரியும். என்னென்னலாம் தவறு செய்வோம் எல்லாம் தெரிந்துதான் அழைத்தார விட தெரியாம அழைக்கல. உங்களை பற்றி கர்த்தர் தெளிவா அறிஞ்சுதான் உங்களை நம்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சரி, எபிரேயர் 6:10, சிலர் பெரிய ஊழியம் பண்றீங்க, சிலர் கிராம ஊழியம் பண்றீங்க. கிராம ஊழியம் பண்றவங்களை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமாற வாழ்த்துகிறேன். உண்மையாவே நான் சொல்றேன், கிராம ஊழியத்தை பார்க்குறேன். ஹீப்ரூ 6:10, ஏனென்றால் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், நீங்க அந்த வெயில் அலையிறீங்க, போறதுக்கு டீயை கூட யாரும் தர மாட்டாங்க, சாப்பிட்டியான்னு யாரும் கேட்க மாட்டாங்க, ஜூஸ் குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏண்டாங்க வந்தோன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலையிலையும் நீங்க பிரயாசப்படுறீங்க இல்லையா? இந்த பிரயாசத்தை மறந்துவிட கர்த்தர் அநீதி உள்ள தேவனே அல்ல, நீதியின் தேவனர். ஒண்ணு மட்டும் தெரியும், 99 முதல் ஊழியம் பண்றேன், ஆண்டவர் யாருக்கும் கடன்பட்டவர் அல்ல. ஒரு சின்ன காரியம் பண்ணா கூட அதை ஞாபகம் வச்சு கண்டிப்பாக பேலன்ஸ் செய்வார். நாம கூட மறந்துருப்போம், சில வேளையில மறந்துருப்போம், ஆனா கர்த்தர் அதை மறக்காம உங்களுக்கு பதில் செய்வார். ஹல்லேலூயா. சரி, அப்படியே கொஞ்சம் கண்களை மூடுங்க, ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு அழைத்ததுக்கு நன்றி சொல்ல போறோம். கொஞ்சம் கண்களை மூடி கர்த்தர் நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை அழைச்சதுக்காக நன்றி. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அழைச்சாரு. நீங்க நான் அதை மட்டும் நீங்க அதை பார்க்க வேண்டாம், நான் சொல்றேன், கொஞ்சம் கண்களை மூடிடுங்க. ஆண்டவர் கடைசி நாளிலே, அந்த கடைசி வேளையிலே பேதுருவிட்ட சொன்னாரு, சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னே 3 தரம் மறுதளித்தார் சொல்லி. அதுல பேதுரு
நீ சொல்லுகிறத அறியேன்னு சொன்னான். அப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அந்த வேளையில கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார். ஒரு பார்வை பார்த்தாரு. உடனே பேதுரு சேவல் கூருக்கு முன்னே என்னை 3 தடவை மறுப்பார் சொன்ன வார்த்தை நினைத்து நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். கொஞ்சம் கண்ணை மூடி நினைச்சு பார்த்தீங்களா எவ்வளவு தப்பு பண்ணி இருக்கோம். அந்த வேளையில பேதுருவை திரும்பி பார்த்தவரு நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பேதுருவே, துரோகம் பண்ணிட்டேடா, என் கூட இருந்தியடா, 3 வருஷம் என் கூட இருந்தியே, எனக்கு பிறகு நீ தானே செகண்ட் லீடரா வச்சிருக்கிறேன், இப்படி மறுதலிச்சான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா சைடுல 2 கள்ளன் இல்ல, பேதுருவில ஏத்தி இருப்பாங்க. ஆனா ஒரு பார்வை பார்த்தாரு. அதே மாதிரி இயேசு எத்தனை தடவை உங்களை பார்த்திருக்காரு. எவ்வளவு தப்பு பண்ணி இருக்கோம். அந்த வேளையில நம்மளை அவர் போட்டு கொடுக்கல, காட்டி கொடுக்கலப்பா. எத்தனை வேளையில கர்த்தர் பாதுகாத்திருக்காரு. அந்த வேளையில அவ்வளவுதான் முடிஞ்ச வேளையில காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. உங்களை மறைச்சு, காரணம் உங்களை அவர் நேசித்தாரு. உலக தோற்றத்துக்கு முன்பால உங்களை முன் குறித்தார், முன் அறிந்தார், அழைத்திருக்கார். அது பரலோக அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. சம்டைம்ஸ் நம்ம பரிசுத்தமே இல்லாத வேளையிலையும் அவர் பொறுத்துக்கிட்டாரே, தயவாய் இறங்கினாரே, மன்னிச்சாரே, மறுபடியும் நிலை நிறுத்தினாரே. உங்களை கீழே பலத்தள்ளுறது என் இயேசுடைய சித்தம் அல்ல, உங்களை மீண்டும் தூக்கி எடுப்பதுதான் தேவ சித்தம். நீங்க இழந்ததை பெறணும், இழந்த கிருபையை பெறணும், இழந்த ஜெப வாழ்க்கை பெற வேண்டும், இழந்த அபிஷேகத்தை பெறணும், இழந்த ஊழியத்தை பெறணும், இழந்த ஆத்மாக்களை பெற வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஓஷியாலரா, நன்றி சொல்றீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? கர்த்தர் நன்றி சொல்றீங்களா? மறுபடியும் சொல்றேன், எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை திரும்ப சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். வருகிற நாட்கள் நீங்க இழந்த ஊழியத்தை சுதந்திரித்துக் கொள்கிற நாட்கள், நீங்க எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள். ஆண்டவரே சொன்னாரு, உலகத்தை இருள் மூட போகுது. அநேக சாப்ட்வேர் கம்பெனிலாம் ஆயிரக்கணக்கான நிற்கிறாங்க. ஆனாலும் உங்க மேல கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும். அவரோட நாமத்து பயந்து உங்களோட வெளிச்சம் உதிக்கும். என் மனைவி அதான் சொன்னாங்க, ஆண்டவர் என்ற காலையில தான் சொன்னாரு, அந்த நீதியின் சூரியன் உதிக்கிற உங்கள் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். கர்த்தர் வேறுபடுத்தி காட்ட போகிறார். ஊழிய செய்யறவர் செய்யாருக்கு வேறுபடுத்தி காட்ட போகிறார். நீதிமாருக்கு துன்ம வித்தியாசம் காட்ட போகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? ரவதி இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே